ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஸ்கூலில் தான் ப்ளேவே மெத்தடில் டீச் பண்ணுவாங்க. நான் காலேஜில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ளேவே மெத்தடில் டீச் பண்ணுவேன். ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் இது. வார்த்தைகளை இடம் மாற்றி கொடுத்துருப்பேன். அதை கரெக்டாக சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப எந்த வார்த்தை ஃபஸ்ட் வரும், எந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன வார்த்தை வரும், அதாவது வேர்புக்கு அப்புறம் என்ன வரும், சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு யோசிக்க வைக்கும் இந்த எக்ஸசைஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வேர்பல் கொஸ்டின்ஸ், அதாவது 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் இஸ் யுவர் நேம், வேர் இஸ் யுவர் புக், இந்த மாதிரி WH டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இஸ் திஸ் யுவர் புக், ஆர் யூ கோயிங் டு காலேஜ், இந்த மாதிரி வேர்பல் கொஸ்டின்ஸும் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப வேர்பல் கொஸ்டின்ஸை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம எக்ஸசைஸ் இங்கே நான் ஒரு வேர்பல் கொஸ்டின்ஸை வார்த்தைகளை ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த வேர்பல் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். இந்த கொஸ்டின், ஆர் யூ ஒர்க்கிங் இன் காலேஜ், நீங்கள் கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். ஹீ இயர்லியர் டஸ் அரைவ். அவர் சீக்கிரமே வந்து விடுவாரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டஸ் ஹீ அரைவ் இயர்லியர்? இந்த ஹீ வர்றதுனால டஸ் வந்திருக்கு. ஓகே, அதாவது சிங்குலர் வந்தால் டஸ் வரும், ப்ளூரல் வந்தால் டூ வரும். டஸ் ஹி அரைவ் இயர்லியர், அவர் சீக்கிரமே வந்து விடுவாரா? நவ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் அரேஞ்ச் டு ஃப்ரேம் அ கொஸ்டின். டு யூ நோ ஹிம் ஆல்ரெடி? அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இந்த இடத்துல பாருங்கள், யூ அப்படிங்கிறது பன்மை, அதனால டூ வந்திருக்கு. சிங்குலர் வந்தால் டஸ் வரும். நெக்ஸ்ட் வேர்ட்ஸ். நீங்கள் எல்லா வேலையிலையும் முடிச்சிட்டிங்களா? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதாவது கடந்த காலத்தில் இருக்குது. ஸோ டிட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். டிட் யூ கம்ப்ளீட் ஆல் யுவர் ஒர்க்? நெக்ஸ்ட் கொஸ்டின். அவங்க ஏதாவது வேலைக்கு போயிருக்காங்களா? ஹாவ் தே கான் ஃபார் எனி ஒர்க்? ஹாவ் அப்படிங்கிற வார்த்தை பன்மைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே தே அப்படின்னா அவர்கள், அப்போ பன்மை ப்ளூரல், அதனால் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்குலருக்கு ஹேஸ். சைமல்டேனியஸாக இந்த கிராமரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் மனசில் நல்லா பதிய வைக்கணும். ஸோ மிஸ்டேக்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீக்கிரமே வரணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்ல, அந்த மாதிரி. டிடன்ட் ஹீ நோ டு கம் ஏர்லியர்? டிடன்ட் ஹீ கம் டு நோ ஏர்லியர்? வேகமாக வரணும்னு அவருக்கு தெரியாதா? இந்த மாதிரி கேள்வி வர்றப்ப டோன் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதாவது வாசிக்கிறது இல்லை சொல்கிறது, டிடன்ட் ஹீ நோ டு கம் ஏர்லியர் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. டிடன்ட் ஹீ கம் டு நோ ஏர்லியர், இந்த டோன் வரணும். அவர் ஏதாவது இங்கே விட்டு போயிட்டாரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹாவ் ப்ளூரல் பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம், ஹேஸ் சிங்குலர். இங்கே பாருங்கள், ஹீ அப்படிங்கிறது சிங்குலர். ஹேஸ் ஹீ லெஃப்ட் எனிதிங் ஹியர்? இங்கே ஏதாவது விட்டுட்டு போயிட்டாரா? அவர் உண்மை பேசி கொண்டிருந்தாரா இல்லையா? வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் ட்ரூத் ஆர் நாட்? வாஸ் ஹீ ஸ்பீக்கிங், இது எந்த டென்ஸ்? ஸோ ஒரு கொஸ்டின், ஒரு சென்டென்ஸை பார்க்குறப்ப அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் சைமல்டேனியஸாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் ஸ்பீக்கிங் அப்படின்றது வேர்போட ஐஎன்ஜி இருக்குது, அப்போ கண்டினியூஸ். வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். டோன்ட் யூ நோ ஹிம் ஆல்ரெடி? அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் மகன் ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்கிறாரா? ஸோ செய்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு செயல் அப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது அப்படின்றப்ப நிகழ்காலம். ஓகே, ஸோ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இஸ் யுவர் சன் டூயிங் ஹோம்ஒர்க்? உங்களின் மகன் ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறாரா? இஸ் யுவர் சன் டூயிங் ஹோம்ஒர்க்? ஸோ இஸ் அப்படிங்கிறது சிங்குலர். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை இடம் மாற்றி ஒரு சென்டென்ஸ், ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எந்த இடத்துல சப்ஜெக்ட் வரும், எந்த இடத்துல வேர்ப் வரும், எந்த இடத்துல அட்ஜங்க்ட் வரும், இந்த மாதிரி யோசிப்போம்.
இந்த மாதிரி யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.